அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் உதயநிதி பண்ணை வீட்டில் மூட்டை மூட்டையாக சிக்கிய கருப்பு பணம். அமலாக்கத்துறை அதிரடி சோதனை. இது மாதிரி செய்திகள் இன்று காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்று காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய வீட்டில் மூட்டை மூட்டையாக பணங்கள் பார்த்தீங்கன்னா கிடைத்திருக்கு அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அமலாக்கத்துறை இன்று காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சோதனைகள் நடந்து வருது. இப்போ தேர்தல் எலெக்ஷன் டைம் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 6 மாத காலங்கள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எலெக்ஷன் ப்ராசஸிங்லாம் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை ரைடு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அதிரடியாக உதயநிதி ஸ்டாலினுடைய வீட்டில் இன்று பார்த்தீங்கன்னா ரைடுகள் நடந்திருக்கு. ஏற்கனவே செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தார். இதன் அடிப்படையில் தான் உதயநிதியுடைய வீட்டில் பண்ணை வீட்டில் பார்த்தீங்கன்னா கொச்சியில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் மூட்டை மூட்டையாக பணங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்க இப்போ அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருக்காங்க. இந்த நிலையில் தான் மூட்டை மூட்டையாக பணங்கள் கிடைத்திருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் சிக்கியிருந்தார். சனாதன வழக்கின் மூலமாக சிக்கியிருந்தார். இதைத் தொடர்ந்து இப்போ உதயநிதி ஸ்டாலினுடைய வீட்டில் இன்று காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தி வருது. இந்த நிலையில் தான் இப்போ உதயநிதியுடைய பண்ணை வீட்டில் பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டையாக அந்த வீட்டில் சிக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ ஆஃபீஸிலாகவே தகவல் வெளியாகி வருது. இந்த நிலையில் தான் இன்று பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே உதயநிதியுடைய வீட்டில் நடக்குது. ஏற்கனவே செந்தில் பாலாஜியுடைய வழக்கில் பார்த்தீங்கன்னா 1000 கோடி பணங்கள் எங்கே சென்று இருக்குது அப்படின்ற மாதிரி ஆராய்ந்து வந்திருந்த நிலையில் இப்போ தகுந்த ஆதாரம் சிக்கியிருக்கு. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா அதிரடியாக உதயநிதி ஸ்டாலினுடைய வீட்டிலும் பார்த்தீங்கன்னா ரைடுகள் நடந்தது. இந்த பணம் பார்த்தீங்கன்னா இந்த பணம் தான் அப்படின்ற மாதிரி இப்போ தகுந்த எவிடன்ஸ் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூடிய விரைவில் கைது செய்யப்படுறதுக்கான வாரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா உதயநிதியுடைய வீட்டில் எக்கச்சக்கமான பணங்களும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்டுகளும் சிக்கியிருக்கு. உதயநிதிக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருந்தாலுமே துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த பணங்கள் அனைத்துமே எங்கே இப்போ தேர்தலுக்காக பார்த்தீங்கன்னா பணங்கள் அனைத்து அமைச்சர்கள் வீட்டிலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான புள்ளிகள் வீட்டில் அனைவருடைய வீட்டிலும் பார்த்தீங்கன்னா ரைடுகள் நடத்த போகிறதாக ரகசியமாகவே தகவல் வெளியாகி வருது. இதனால் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக உதயநிதியுடைய வீட்டில் நடந்திருக்கு. கட்டாயம் அனைவருடைய வீட்டிலும் நடக்க போகுது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாரண்ட் வரப்போகுது. இதுக்கு தகுந்த ஆதாரம் உதயநிதி ஸ்டாலின் வைத்திருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் இப்போ இந்த டாஸ்மார்க்குடைய நிறுவனத்தில் நடந்த ரைடின் அடிப்படையில் இந்த பணங்கள் 40,000 கோடிக்கு மேலே மெகா ஊழல் நடந்திருக்கு. இந்த அடிப்படையில் தான் இப்போ இவருடைய வீட்டில் ரைடு நடந்திருக்கு. இதன் ரைடின் அடிப்படையில் வசமாக உதயநிதி ஸ்டாலினுடைய வீட்டில் பணம் சிக்கியிருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.